இந்த காணும் பொங்கலை ஒரு போராட்ட பொங்கலாகவே நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக அலங்காநல்லூரில் தற்பொழுது அங்கு போராட்டம் நடந்து வருகிறது. தற்பொழுதைய நிலவரம் குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்வேல் அவரிடம் கேட்கலாம். செந்தில், சொல்லுங்க, அலங்காநல்லூரில் தற்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது? இது குறித்ததான தகவல்களை சொல்லுங்க செந்தில். தற்போதைய நிலைமையின்படி 5 மணி அளவிற்கு இங்கே இந்த போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியிருந்த நிலையில் ஒரு 5 காளைகளை மட்டுமாவது வாடிவாசலின் வழியாக அனுமதியுங்கள் என்று ஒரு கோரிக்கை ஊர் தரப்பில், போராட்டக்காரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை நாங்கள் பரிசீலிப்பதா இல்லையா என்பதை உயர் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு முடிவு செய்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை கோட்டாட்சியர் செந்தில்குமாரி உள்ளிட்டவர்கள் இங்கே போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இது தொடர்பாக இந்த ஊரைச் சேர்ந்த திரு பாவலன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது என்பதை நாம் அவரிடம் கேட்டறியலாம். வணக்கம். இப்போ இந்த என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது? அரசு தரப்பில் உங்களோடு யார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள்? உங்கள் தரப்பில் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது? இந்த போராட்டம் எப்போது நிறைவு பெறும்? இன்றைக்கு மாணவர்கள் தமிழகம் தழுவிய அளவிலே அலங்காநல்லூரில் கூடியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் இந்த ஏறு தழுவுதல் என்கிற ஜல்லிக்கட்டை தடை செய்தாலும் தமிழர்களின் மான மரபுகளை மீட்டெடுக்கின்ற வகையிலே ஒரு சிறு நிகழ்ச்சியாக ஆவது நடத்த வேண்டும் என்ற மாணவர்கள் கோரிக்கை வைத்து காலையிலிருந்து உண்ணாவிரதம் இருந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். அந்த கோரிக்கையானது கோயில் மாடுகளையாவது இந்த மாணவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவிழ்த்துவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் உச்சநீதிமன்ற ஆணையை மீற முடியாது என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதைத் தொடர்ந்து அரசு தரப்பிலிருந்து தாசில்தார், ஆர்டிஓ அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மாணவர்கள் தரப்பில் பேச வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அது தொடர்பான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் மாணவர்கள் தரப்பை சந்தித்து அவர்கள் பேசவில்லை. மாணவர்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து அரசு தரப்பிலிருந்து இந்த ஊரைச் சேர்ந்த கோயில் மாடை ஒரு மாடையாவது முறைப்படி அந்த வாடிவாசலிலிருந்து அவிழ்த்து விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். அது தொடர்பாக இன்னும் அரசு தரப்பிலிருந்து எந்த முடிவும் வரவில்லை. ஒருவேளை அரசு தரப்பில் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் இந்த போராட்டம் எதை நோக்கி நகரும்? மாணவர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இந்த ஊரை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது தமிழகம் தழுவிய அளவில் இருந்து மாணவர்கள், இளைஞர்கள் பெருந்திரளாக இங்கே கூடியிருக்கின்றார்கள். ஆகவே அரசு தரப்பிலிருந்து இன்றைக்கு கர்நாடகாவிலே தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அந்த அரசு மதிக்கவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல தமிழகத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்து இந்த ஏறு தழுவுதல் என்கின்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை தமிழக மக்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப நடத்த வேண்டும் என்று தமிழர்கள் சார்பாக அந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கின்றோம். நம்ம இங்கே பார்த்தது போல அவர்கள் சொல்லிய வாதத்தை போல கோவில் மாடுகளை மட்டுமாவது வாடிவாசலின் வழியாக முறைப்படி அவிழ்த்து விடுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று காவல்துறை தரப்பிலும் மதுரை கோட்டாட்சியர் செந்தில்குமாரி அவர்கள் இங்கே வந்திருந்தார். அவரிடமும் இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. தங்களுடைய உயர் அதிகாரிகளோடு தமிழக அரசோடு கலந்து பேசி அதற்கான பதிலை தங்களால் தர முடியும், தாங்கள் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இல்லை என்பது போராட்டக்காரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தளத்தில் போராட்டக்காரர்கள் மீண்டும் கூட அங்கே பாடல்களை ஒலிக்க விட்டும் முழக்கங்களை எழுப்பியும் கரங்களை கோர்த்தபடியும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் எனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மதுரை மாவட்ட கோட்டாட்சியர் அவர் அங்கே இருக்கிறார். செந்தில்குமாரி அவர்கள் அங்கே காவல்துறை அதிகாரிகளோடு அவர் அங்கே ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவருக்கு அருகிலேயே அங்கே ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்சம் 5 மாடுகளையாவது, கோவில் மாடுகளை மட்டுமாவது அவர்கள் அங்கிருந்து வாடிவாசலின் வழியாக அவிழ்த்து விடுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அதற்கான அனுமதிகளையாவது தாருங்கள் என்பதே இங்கே போராட்டக்காரர்கள் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை. தொடர்ச்சியாக உள்ளூரை சேர்ந்த கமிட்டியாளர்களின் தரப்பில் சில நிமிடங்களுக்கு முன்பு கூட ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது ஒளிவாங்கியில். அந்த அறிவிப்பில் அவர்கள் சொன்னது, இந்த போராட்டம் 5 மணி வரைக்கும் தான் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது, 5 மணியோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். எனவே உள்ளூரை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள் நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் என்ற ஒரு கோரிக்கை ஒலிபெருக்கில் வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையும் கூட இங்கே ஒரு சிலராக ஏற்கப்பட்டாலும் கூட பலரும் தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றே சொல்லியிருக்கிறார்கள். வெளியூரிலிருந்து வந்து இங்கே அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரும் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை.
குறைந்தபட்சம் அடையாள ரீதியில் 5 மாடுகளாவது வாடிவாசலின் வழியாக அவிழ்த்து விடப்பட்டால் மட்டுமே தங்களுக்கான வெற்றி, ஜல்லிக்கட்டு நடத்திய ஒரு மன நிறைவு ஓரளவுக்காவது தங்களுக்கு இருக்கும் என்பதே போராட்டக்காரர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. செந்தில், தற்போது அடுத்தபடியாக நீங்கள் சொன்னீர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்களை வீடுகளுக்கு செல்லுமாறு போலீசார்கள் அறிவுறுத்துகிறார்கள் என்று. எதற்காக இந்த உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்கள்? இது குறித்ததான தகவல்களை சொல்லுங்க. 5 மணி வரைக்கும் தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 மணியோடு போராட்டம் நிறைவு பெற வேண்டும். அதனால் காவல்துறை தரப்பில், கோட்டாட்சியர் தரப்பில் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நாம் போராட்டத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் உள்ளூர் பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தரப்பினர் அவர்கள் அந்த கோரிக்கைகளை தெரிவித்தார்கள். நாம் இந்த அளவிலே நம்முடைய போராட்டத்தை அமைதியான முறையில் நிறைவு செய்து கொள்ளலாம் என்பது அவருடைய கோரிக்கையாக, விருப்பமாக இருக்கிறது. ஆனால் இளைஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஒரு ஜல்லிக்கட்டை நோக்கிய பயணமாகவே, ஜல்லிக்கட்டு மட்டுமே தங்களுடைய இந்த போராட்டத்திற்கான வெற்றியாக இருக்கும் என்பதே அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அது முழுமையாக நடைபெற முடியாத நிலையில் அடையாள ரீதியாக 5 மாடுகளையாவது காளைகளையாவது நாங்கள் வாடிவாசலின் வழியாக அவிழ்த்துவிட்டு பிடிக்கிறோம், விளையாடுகிறோம், எங்கள் காளைகளோடு நாங்கள் விளையாடுகிறோம், அதற்கு மட்டுமாவது அனுமதித்தார்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகள் குறித்தான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உயரதிகாரிகளோடு அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது சுமூகமான முடிவு எட்டப்படுமா என்பது தெரியவில்லை. காரணம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடாது என்பதாகத்தான் இருக்கிறது. வாடிவாசலின் வழியாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டால், அது ஒரு காளை வாடிவாசலின் வழியாக அவிழ்த்து விடப்பட்டால் கூட அது ஜல்லிக்கட்டு நடைபெற்றதாகவே பதிவு செய்யப்படும். அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியாக அவ்வாறான ஒரு முயற்சியை எந்த அளவிற்கு தமிழக அரசு ஈடுபடும் என்பது ஒரு விடை தெரியாத கேள்வியாகத்தான் இருக்கிறது. மனோஜ், செந்தில், குறிப்பாக 5 மணியை தாண்டி தற்பொழுது அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது அங்கு இளைஞர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அவர்கள் என்ன மாதிரியான முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள்? இது குறித்ததான தகவல்களையும் சொல்லுங்க. அதுதான் காலையில் இருந்து எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய முழக்கங்கள் தான். தொடர்ந்து திறந்துவிடு, வாடிவாசலை திறந்துவிடு, தடை செய், பீட்டாவை தடை செய், இது போன்ற கோஷங்களை அவர்கள் அங்கே முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடத்திடு, ஜல்லிக்கட்டை நடத்திடு என்பது போன்ற முழக்கங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றன. பீட்டா யார் எங்களை தடை செய்வதற்கு என்பது போன்ற முழக்கங்களும் கோரிக்கைகளும் கோஷங்களும் அங்கே தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்று காலை முதலே அவர்களுடைய கோரிக்கைகள் அதுவாகத்தான் இருந்தன. அந்த கோரிக்கைகளோடு இணைந்து மாலை 5 மணிக்கு பிறகு அங்கே ஒலிபெருக்கியில் பாடல்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன. அந்த பாடல்கள் காளைகளை மையமாக வைத்து, காளைகளை பெருமிதப்படுத்தக்கூடிய வகையில் வந்த பல்வேறு திரைப்படங்களில் வந்த பாடல்கள் அங்கே ஒலிபெருக்கியில் ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன. அதோடு இணைந்து அவர்கள் தங்களுடைய முழக்கங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மனோஜ், குறிப்பாக 5 மணியை தாண்டி தற்பொழுது போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பிற்காக எவ்வளவு போலீசார் அங்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்? யார் யார் தலைமையில் பாதுகாப்பு நடைபெற்று வருகிறது? உயர் அதிகாரிகள் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள்? இது குறித்ததான தகவல்களையும் இன்னும் விரிவாக சொல்லுங்கள் செந்தில். மதுரை கோட்டாட்சியர் செந்தில்குமாரி அவர்கள் இங்கே முகாமிட்டிருக்கிறார். அதுபோல் விஜயேந்திர பதாரி அவர்களுடைய தலைமையில் இங்கே காவல்துறையினர், ஏராளமான காவல்துறையினுடைய பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த அதிரடிப்படையினர் உள்ளிட்டவர்கள் அங்கே பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே பார்த்தது போல வஜ்ரா வாகனம் இங்கே தயாராக நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வஜ்ரா வாகனம் 2 விதமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது ஒன்று, தண்ணீரை பீச்சு அடிக்கக்கூடிய விதத்தில் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஈடுபட்டால் தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் கலைக்கப்படுவார்கள். இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வஜ்ரா வாகனம் என்பது கண்ணீர் புகை குண்டுகளை வீசக்கூடிய வஜ்ரா வாகனம். அங்கே கண்ணீர் புகை குண்டுகள் நிரப்பப்பட்டு அந்த வஜ்ரா வாகனமும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னொரு பக்கம் அங்கே தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை மாவட்டத்தை தாண்டி தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான காவல்துறையினர் தொடர்ந்து இங்கே வந்து கொண்டே இருக்கிறார்கள். வாகனங்களில் அவர்கள் தொடர்ந்து இங்கே பாதுகாப்பு பணிக்காக களமிறக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினர் தொடர்ந்து அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. அதிரடி படையினர், தீயணைப்பு பிரிவை சேர்ந்தவர்கள், காவல்துறையின் பல்வேறு படை பிரிவுகளைச் சேர்ந்த காவலர்கள் இங்கே முகாமிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாக அலங்காநல்லூரை அறிந்தவர்கள், நேரில் வந்தவர்களுக்கு தெரியும், அங்கே ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இடம் என்பது அது ஒரு மிகச் சிறிய குறுகலான இடம். அந்த சாலையில் வழக்கமாக நாம் இன்றைக்கு இந்த போராட்டக்காரர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சாலைகளில் தான் காளைகள் சீறி பாய்வது வழக்கமான ஒன்று. அந்த சாலையின்
இருபுறமும் இன்றைக்கு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இரண்டு பக்கங்களிலும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் வீடுகள் தான் இருக்கின்றன. இவர்கள் செல்வதற்கான வழிகளில் இரு பக்கமும் காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை சுமூகமான முறையில் நிறைவு செய்தால் மட்டுமே இங்கிருந்து அவர்களால் இந்த பாதைகள் திறக்கப்பட்டு அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அல்லது அவர்கள் ஒருவேளை போராட்டத்தை தொடர்வார்கள் என்று சொன்னால் தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு சட்ட ரீதியாக பரிசீலிக்கப்பட்டு குறைந்தபட்சம் கோவில் மாடுகள் மட்டுமாவது அந்த வாடிவாசலின் வழியாக சீறி பாய்ந்தால் சுமூகமான முறையில் இந்த போராட்டம் ஒருவேளை முடிவுக்கு கொண்டு வரப்படலாம். அல்லது சட்ட ரீதியிலாக இருக்கக்கூடிய சிக்கலை உணர்ந்து கொண்டு அடையாள ரீதியிலான போராட்டமாக இதை நாங்கள் முன்னெடுத்தோம் என்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று சொன்னால் போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்ட போராட்டங்களை நோக்கி நகர்வதாக அறிவித்து இன்றைய இந்த போராட்டத்தை இத்தோடு நிறைவு செய்யலாம். அல்லது இதை கைது நடவடிக்கைகளின் மூலமாக மட்டுமே கைது செய்வதன் மூலமாக மட்டுமே இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதே இப்போதைக்கு இருக்கக்கூடிய 3 விதமான வாய்ப்புகள். இந்த போராட்டம் நிறைவு பெறுவதற்கான 3 விதமான வாய்ப்புகள் இவையாகவே இருக்கின்றன. மனோஜ், செந்தில், தற்பொழுது அடுத்தபடியாக போராட்டத்திற்கு விதிக்கப்பட்ட அந்த வரைமுறை 5 மணியை தாண்டி தற்பொழுது இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிடத்தில் போலீசாரிடமிருந்தும் போராட்டக்காரர்களுக்கு எந்த மாதிரியான அறிவிப்புகளை போலீசார் அங்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள்? ஏதாவது எச்சரிக்கைகளோ அறிவிப்புகளோ போலீசாரிடமிருந்து அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, அந்த மாதிரியாக எச்சரிக்கைகள் எதுவும் கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. 5 மணியோடு போராட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம், அறிவிப்பு, அந்த அனுமதி தான் கொடுக்கப்பட்டது. அந்த தளத்திலேயே அவர்கள் சுமூகமான முறையிலேயே இதுவரை இந்த நிமிடம் வரை சுமூகமான பேச்சுவார்த்தைகளை காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் தரப்பிலிருந்து இந்த போராட்டக்காரர்கள் மத்தியில் எடுத்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம், தமிழக மாநில அரசும் கூட சல்லிக்கட்டிற்கு ஆதரவான மனநிலையே இருக்கிறது. அவர்கள் சல்லிக்கட்டை சட்ட ரீதியில் நடத்திட வேண்டும் என்பதே தமிழக அரசினுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த தளத்தில் நின்று இந்த போராட்டத்தினுடைய காரணிக்கு தமிழக அரசும் கூட செவிசாய்க்கிறது, அதை மதிக்கிறது என்பதையே நம்மால் இந்த போராட்ட களத்தில் உணர முடிகிறது. அதன் வெளிப்பாடுதான் காவல்துறையினுடைய இந்த விதமான சுமூகமான பேச்சுவார்த்தைகள், அந்த பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் அவற்றையே நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றன. இன்று பிற்பகல் ஏற்பட்ட அந்த தடியடி நிகழ்வை தாண்டி காவல்துறை இவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை இதுவரை இந்த நிமிடம் வரை தந்து கொண்டிருப்பதை நம்மால் இங்கே களத்தில் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த நிமிடங்களுக்கு, அடுத்தடுத்த சில மணி நேரங்களுக்கு நீட்டிப்பார்களே என்று சொன்னால் காவல்துறைக்கு மாவட்ட நிர்வாகத்திடமிருந்தோ அல்லது தமிழக அரசின் உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சகத்திடமிருந்தோ, தமிழக முதலமைச்சரிடமிருந்தோ ஏதேனும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிவிப்புகள் வந்தால் மட்டுமே காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி நகரும். தங்களுடைய உயர் அதிகாரிகளோடு, மாவட்ட நிர்வாகத்தோடு, மேலதிகாரிகளோடு இது தொடர்பான பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பதாரி மற்றும் கோட்டாட்சியர் செந்தில்குமாரி உள்ளிட்டவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு தரப்பிற்கும், தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் இங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான பாலமாக அவர்கள் செயல்பட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் தரப்பிலிருந்து, மேலதிகாரிகள் தரப்பிலிருந்து இன்னும் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் இது தொடர்பாக வரவில்லை என்பதையே இந்த கள நிலவரம் நமக்கு உணர்த்துகிறது. மனோஜ், செந்தில், தற்பொழுது அடுத்தபடியாக இந்த போராட்டத்தில் பல இளைஞர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் எல்லாம் ஏதாவது அமைப்புகளை சேர்ந்தவர்களா, அரசியல் கட்சிகள்? எந்தெந்த அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன? எந்தெந்த அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன? இது குறித்ததான தகவல்களையும் நீங்க சொல்லுங்க. அமைப்புகளை தாண்டி பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த கட்சிகளை தாண்டி, இயக்கங்களை தாண்டி தமிழர்களாகவே நாங்கள் இங்கே ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதே இன்று போராட்டக்காரர்கள் இன்று காலை முதல் வைத்து வரக்கூடிய முழக்கங்களும் கோஷங்களுமாக இருக்கிறது. குறிப்பிட்ட அரசியல் கட்சியோ அல்லது குறிப்பிட்ட அரசியல்வாதியோ பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அல்லது சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் எந்த விதமான கோஷங்களும் எந்த விதமான வாதங்களும் இவர்கள் எந்த இடத்திலும் வைக்கவில்லை. இன்று முழுவதுமே அதை நம்மால் உணர முடிகிறது. அவர்கள் எந்த விதமான அரசியலும் இதற்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாகவே இருந்தார்கள். இன்று முழுவதும் அவர்களுடைய ஒரே நோக்கம், ஒற்றை நோக்கம் சல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதாக மட்டுமே இருக்கிறது. சாதியை தாண்டி, மதத்தை தாண்டி அவர்கள் இங்கே போராட்ட களத்தில் இணைந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது.
சில நிமிடங்களுக்கு முன்பு கூட நம்முடைய சில இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததை நாம் நேரலையில் பார்த்தோம். அதேபோல் இங்கே கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த இளைஞர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்களும் கூட இங்கே இருக்கிறார்கள். மத்திய அரசு அவசர சட்டம் பிறப்பித்திருக்க வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அல்லது மாநில அரசு மற்ற மாநில அரசுகளைப் போல ஜல்லிக்கட்டை நடத்திடுவதற்கு அவர்கள் கூடுதலான ஆயத்தங்களையும் முயற்சிகளையும் எடுத்திருக்க வேண்டும் என்பதும் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தடையாக இருக்கிறது. அந்த தடைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், சட்டத்தை மதிக்கிறோம் என்ற ஒரு தளத்தில் இவர்கள் சட்டத்தை மதித்து மிகப்பெரிய அளவில் இங்கே கூடியிருந்தாலும் கூட எந்த இடத்திலும் சட்டத்தை மீறி சட்டத்தை தாண்டி அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்ற கூடுதல் கவனம் இந்த போராட்டக்காரர்களிடம் இருப்பதை நாம் இன்று காலை முதலே நம்மால் உணர முடிந்தது. காரணம், இன்று காலை கூடியிருந்த போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை ஒப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது காவல்துறையினர் மிக அதிக அளவில் குவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று காலை போராட்டக்காரர்களுக்கு இணையாக காவல்துறையினர் குவிக்கப்படவில்லை. போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை காவல்துறையினருடைய எண்ணிக்கையை விட மிக அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் கூட மிக அமைதியாக இந்த போராட்டம் இந்த நிமிடம் வரை வந்திருப்பதை நம்மால் உணர முடிகிறது. தற்போது குறைந்தபட்சம் வாடிவாசலின் வழியாக ஒரு 5 காளைகளையாவது, கோவில் காளைகளையாவது அவிழ்த்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். காரணம், நேற்று கூட நம்முடைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் பேசிய சிலரும் கூட அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகும் நிகழ்ச்சியிலும் கூட சில வாதங்களை வைத்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை என்பது கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு தடைபெற்ற ஒரு காரணமும் கூட இந்த ஆண்டும் கடந்த ஆண்டும் பெரிய அளவில் மழை பொய்த்து போன மழை, வறட்சி இவற்றிற்கெல்லாம் காரணம் ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் போனதும் கூட ஒரு விதமான காரணம் என்று அவர்கள் மிக தீவிரமாகவே நம்புகிறார்கள். அது ஒரு சாமி குத்தமாக, தெய்வ குத்தமாகவே போய்விட்டது என்பதே அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த அசாதாரண விரும்பத்தகாத சில அரசியல் நிகழ்வுகள் தமிழகத்தில் ஏற்பட்டதற்கும் கூட அவை ஒரு காரணமாக இருக்கும் என்பது போன்ற வாதங்களை கூட அவர்கள் முன்வைத்ததை நம்மால் உணர முடிந்தது. அந்த தளத்திலிருந்து மேலும் மேலும் தமிழகத்திற்கும், தமிழக மக்களுக்கும், மதுரை மாவட்டத்திற்கும், அலங்காநல்லூருக்கும் அதுபோன்ற இன்னல்கள், நெருக்கடிகள், சிக்கல்கள் ஏதும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இயற்கை எந்த இடத்திலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்துவிடக்கூடாது என்பது போன்ற காரணங்களுக்காக இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர வேண்டும் என்பது அவருடைய நம்பிக்கையாக, ஆண்டாண்டு காலம் நீடித்து வந்த தங்களுடைய பண்பாட்டு கூறுகளின் ரீதியிலான நம்பிக்கையாக அவர்கள் அதை முன்வைக்கிறார்கள், அந்த வாதங்களை முன்வைக்கிறார்கள். அதனால் அதற்கு அடையாள ரீதியாக ஒரு 5 காளைகளை மட்டுமாவது அவிழ்த்து விட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மனோஜ், தற்பொழுது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக 5 காளைகளாவது அவிழ்த்து விட வேண்டும் என்று அங்கிருக்கும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனையடுத்து 5 மணி வரை மட்டுமே போராட்டம் நடத்த அனுமதி கிடைத்தது. தற்பொழுது அதையும் தாண்டி தற்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்ததான மேலும் பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் அவர்களும் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுடலைக்குமார், சொல்லுங்க, தற்பொழுது அலங்காநல்லூர் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்கிருக்கும் சூழ்நிலைகள் குறித்ததான விரிவான தகவல்களையும் சொல்லுங்க சுடலை. வணக்கம் மோகன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற அந்த வாடிவாசல் சொல்லக்கூடிய அந்த அருகே உள்ள மைதானத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற அந்த மைதானத்தில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். காலை 8 மணி முதல் தொடர்ந்து தற்பொழுது 6 மணி ஆகிறது. சுமார் 9 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பகுதியில் பொதுமக்களும் மாணவர்களும் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காலை 8 மணிக்கு இந்த போராட்டமானது துவங்கியது. ஜல்லிக்கட்டு போட்டி கண்டிப்பாக இந்த பகுதியில் இங்கு நடத்தப்பட வேண்டும், இதற்கான தடையை நீக்க வேண்டும், மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து காலை 8 மணி முதல் தற்போது வரை இந்த பார்க்கலாம். இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற இந்த மைதானத்தில் தொடர்ந்து பொதுமக்கள் காலை முதல் அந்த இருந்த இடத்திலிருந்து எங்குமே செல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதியில் முகாமிட்டு இவர்கள் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு 100 பேருடன் துவங்கிய இந்த போராட்டமானது தொடர்ந்து இளைஞர்கள், தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த இளைஞர்கள் அதிகரித்து அந்த இளைஞர் எண்ணிக்கையானது அதிகரித்து தற்பொழுது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று பகல் முதல் தற்பொழுது வரை அதே பகுதியில் நின்று அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டமானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மாலை 5 மணிக்கு இந்த போராட்டம் 5 மணி வரை தான் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து 5 மணிக்கு சரியாக இந்த பகுதியில் காவல்துறையினர் முதலாக போராட்டத்தில் ஈடுபட்டவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை அடுத்து ஊர் விழா கமிட்டியினரும் 5 மணிக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தனர். அதாவது தற்போது 5 மணி வரை தான் நாம் போராட்டத்திற்கு
நடத்துவதற்கு அனுமதி பெற்றிருந்தோம். ஆனால் 5 மணியுடன் நிறைவு பெற்றதை அடுத்து அனைவரும் கலைந்து செல்லுமாறு அவர்கள் மீண்டும் அதாவது 3 முறை ஊர் விழா கமிட்டியினர் இந்த போராட்ட குழுவினருக்கு அறிவிப்பு விடுத்தனர். ஆனால் நாங்கள் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு இந்த இடத்தில் நடந்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம், அதுவரை தொடர்ந்து இங்கேதான் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். அதற்கு அடுத்தபடியாக காவல்துறையினர் ஊர் விழா கமிட்டியினர் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கேட்கவில்லை. அதற்கு அடுத்தபடியாக வருவாய்த்துறை அதாவது வட்டாட்சியர் வாடிப்பட்டி வருவாய் வட்டாட்சியர் போராட்ட குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். அவரும் 5 மணி வரை தான் உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது, உங்களுடைய போராட்டத்தை உங்களுடைய கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள், நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுப்போம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கும் இந்த போராட்ட குழுவினர் செவி சாய்க்கவில்லை. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் நடைபெற்றால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வோம், அதுவரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கின்றனர். இருந்த போதிலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவிக்கும் போது 5 மணி வரை தான் அவர்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அவரை இங்கிருந்து கலந்து செல்லுமாறு கிராம மக்களும் தெரிவித்தனர், ஊர் கமிட்டியினரும் தெரிவித்தனர், நாங்களும் தெரிவித்தோம். ஆனால் செல்லவில்லை. எனவே தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னால் ஒரு 9க்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனங்கள் இங்கு நிற்கின்றன. 6 மணி ஆகிவிட்டது. தற்போது நிலவரப்படி இன்னும் அரை மணி நேரம் பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இந்த போராட்டம் குறித்து நம்மோட பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடைய கேட்கலாம். சொல்லுங்க, 2 ஆண்டுகளா இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை, தொடர்ந்து காலையிலிருந்து இவங்க போராட்டம் நடத்தி வர்றாங்க, இவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்களா? தற்போது போராட்டத்தை பற்றி ஆதரவு கொடுக்குறோம் கண்டிப்பா. சொல்றாங்க, கலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தினாதான் கலைவோம், அது கடையில் கலையிற மாதிரி இல்லை. நைட் ஆனாலும் இங்கே படுத்திருப்பாங்க, சாப்பாடு எதுவுமே எங்களுக்கு வேணான்ற முறையிலே இருக்கும். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடக்கணும், அந்த இதுல தான் எல்லாரும் இருக்கோம். நீங்க சொல்லுங்க மேடம், 2 ஆண்டுகள் அந்த பகுதியில் போராட்டம் அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. இங்க இருக்கின்ற மொத்தம் நம்ம அலங்காநல்லூர் மட்டும் எத்தனை காளைகள் இருக்கு, அதை என்ன மாதிரியான பராமரிச்சுட்டு வருது? காளைகள் இங்கே ஏகப்பட்ட காளைகள் இருக்குது. மேக்ஸிமம் 100 காளைகளுக்கு மேலே அலங்காநல்லூருக்கு வெளியூர்லேருந்து காளைகள் அதிகமாக வருது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு நாளைக்கு அந்த காளையை பராமரிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா மக்கள்? ஒரு நாளைக்கு காளைக்கு 500 ரூபா ஆகுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு காளைகளை பராமரித்து கண்டிப்பாக எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வச்சா ஆகணும். இந்த வருஷம் இப்போ ஏதாவது உறுதி கொடுத்தா தான் நாங்கள் களைய மாட்டோம். இந்த கூட்டம் என்ன அனுமதி கூட்டமாக தான் இருப்போம், களைய மாட்டோம் நாங்கள். நீங்க சொல்லுங்கம்மா, அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது, தொடர்ந்து பொதுமக்களும் போராட்டம் நடத்தி வர்றாங்க. இந்த ஆண்டு நடைபெறல, அடுத்த ஆண்டாவது போராட்டம் நடைபெறும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறலைன்னா அடுத்த ஆண்டு கண்டிப்பா போராட்டம் மறுபடியும் நீடிக்கும். இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, உள்ளூர்காரங்களும் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜல்லிக்கட்டு இன்னும் வலுவாகும். அதாவது போராட்டம் காலை முதல் நடைபெற்று வருது. ஊர் கமிட்டியினரும் 5 மணி ஆயிடுச்சு, நீங்க கலைந்து போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா இருக்கும், எங்களோட ஆதரவு இருக்கு. கண்டிப்பா காலி பண்ண மாட்டோம், நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம். இதுதான் உறுதியா இருக்கும், எல்லா மக்களுமே உறுதியா இருக்காங்க. காலேஜ் பக்கத்துல சுத்தமா எந்திரிச்சு போக மாட்டோம். எங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும், எழுதி கொடுக்கணும்ன்றாங்க. எழுதி கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டே நகருவோம், இல்லைன்னா நகர மாட்டோம். அதாவது காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, வருவாய்த்துறை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எழுத்துப்பூர்வமா நீங்க கொடுத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தின் பாரு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி இருக்கிறாங்க. எல்லாரும் எழுதி கொடுக்கணும், எங்களுக்கு எழுதி கொடுத்தாதே இந்த இடத்த விட்டு கலைவன்ற ஒரே எல்லா ஏற்பாடோட இருக்காங்க. எல்லாரும் அந்த காலையில இருந்து இங்க இருந்து காளியம்மன் கோயில இருந்து ஐயப்பன் கோயில இருந்து ஊர்வலம் போனோம். ஊர்வலம் போய் அங்க போய் மக்கள் எல்லாம் அடிச்சாலும் அவங்க தயங்களை நாங்க எல்லாத்தையும் கண்டிப்பா சந்திப்போம், எதிர்கொள்றோம் அப்படின்னு எல்லா மக்கள் இருக்காங்க. இது வரைக்கும் அதை தான் நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொன்னாதே அவங்க எந்திரிப்பாங்க, இல்லைன்னா எந்திரிக்க மாட்டாங்க. இதான் எங்களோட மோகன் அவர்கள் கூடிய கருத்துக்களை கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு இங்கு நடைபெற்றால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்வோம், அதுவரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சுருளை, தற்பொழுது அடுத்தபடியாக ஒரு பக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் 5 காளைகளாவது அவிழ்த்துவிட வேண்டும் என்று இந்த போராட்டக்காரர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த வாடிவாசலுக்கு பின்புறம் ஏதேனும் காளைகள் இருக்கிறதா? இந்த 5 காளைகளை அவிழ்த்துவிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை ஏற்கப்பட வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா? சுடலை, மோகன், அதாவது ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடாது என்பது, அதாவது மாடுகள் துன்புறுத்தும் விதமாக இருப்பதன் காரணமாக ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு.
எனவே அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி இங்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. மாவட்ட காவல்துறை சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு தடையை மீறி நடைபெற்றிருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் தெரிவிக்கப்பட்டது, மதுரை மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி கண்டிப்பாக நாங்கள் அதை கடைபிடித்து வருகிறோம். மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் தொடர்ந்து கண்காணிப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். அதன்படிதான் தற்பொழுது இன்றும் பார்க்கலாம். இன்று காலை முதல் தொடர்ந்து அவர்கள் ஜல்லிக்கட்டு நடத்தினால் மட்டுமே இந்த இங்கிருந்து நீர்வோம் என்று தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்பாக அவர்கள் 5 காளைகளாவது கண்டிப்பாக அழித்துவிடும் என்று தெரிவித்தார். ஆனால் கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலோ மாவட்ட காவல்துறை சார்பிலோ இங்கு காளைகளை அவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி கண்டிப்பாக இந்த பகுதியில் அந்த காளைகள் அவிழ்த்து விடப்படும் அந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்த போதிலும் தற்பொழுது நேரம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலும் காலை முதல் இங்கிருந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இங்கிருந்து உணவு உண்ணாமல் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து தொடர் போராட்டமாக இது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் மாணவர்களும் இளைஞர்களும் இந்த பகுதியினுடைய பொதுமக்களும் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அந்த விதமாகத்தான் இந்த போராட்டமானது மிகவும் எழுச்சி மிகுந்த போராட்டமாக நடைபெற்று வருகிறது. எத்தனையோ முறை ஊர் கமிட்டியினரும் விழா கமிட்டியினரும் இந்த காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு அணுகியும் அவர்கள் அதற்கு செவி சாய்க்கப்படவில்லை. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும், நடந்தால் மட்டுமே நாங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேறும் என்பதே அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைத்து தான் தற்பொழுது இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவானாலும் சரி நள்ளிரவானாலும் சரி விடிய விடிய நாங்கள் இந்த இடத்தில் தான் இருப்போம். இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதே அவர்களுடைய அறிவிப்பாக இருக்கிறது. காவல்துறையின் சார்பில் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. ஆனால் அவர்கள் அதற்கு செவிசாய்க்கவில்லை. நிச்சயம் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும், நடந்தால் மட்டுமே நாங்கள் எழுந்து செல்வோம், அதுவரை போராட்டம் தொடரும் என்பதே அவர்களுடைய மீண்டும் மீண்டும் கோரிக்கையாக இருக்கிறது. செய்தியாளர்களை அவர்கள் இதுவரை சந்திக்கவில்லை. அவர்களிடம் இது குறித்து கேட்க சென்ற போது ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், அதாவது செய்தியாளர்களும் சரி வருவாய்த்துறையினரும் சரி காவல்துறையினரும் சரி யாரிடமும் அவர்கள் பேசுவதற்கு தயாராக இல்லை. ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றனர். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டியானது பழங்காலத்திலிருந்து அவர்களுடைய தலைமுறையாக இந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த போட்டி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருப்பதன் காரணமாக இந்த ஆண்டாவது நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு இந்த பகுதி அலங்காநல்லூர் மட்டுமின்றி மதுரை மாவட்டத்தில் முக்கியமாக அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு உள்ளிட்ட இந்த 3 பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெறும். இது மட்டுமின்றி மதுரை மாவட்டத்தின் பல்வேறு கிராம பகுதிகளிலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மதுரை மறுநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. ஏனென்றால் தமிழர்களின் பாரம்பரிய இந்த விளையாட்டு போட்டியானது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த போட்டி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருப்பது இந்த பகுதி மக்கள் மட்டுமின்றி உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதிலும் அலங்காநல்லூர் உலக புகழ்பெற்ற இந்த அலங்காநல்லூரானது ஒவ்வொரு ஆண்டும் 500க்கும் மேற்பட்ட காளைகள் சீரிப்பாய அதனை மாடுபிடி வீரர்களும் இளைஞர்களும் அந்த மாடுகளை பிடிப்பது என்று மிகவும் உற்சாகமாக நடைபெற்ற இந்த போட்டியானது கடந்த 2 ஆண்டுகள் நடைபெறாமல் இருப்பது கிராம மக்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், மாடுபிடி வீரர்கள், இளைஞர்கள் என அனைவரும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இவர்கள் தொடர்ந்து அதாவது இந்த 2 ஆண்டுகளாகவே தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் சரி இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் சரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர். அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. மேலும் தமிழக அரசின் சார்பில் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரும் தொடர்ந்து இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்று அறிவித்திருந்தது. அதேபோல் பாஜக தலைவர்களும் சரி அனைத்து அரசியல் கட்சிகளும் இது தொடர்பாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்தனர். இதனை அடுத்து கடந்த சில வாரங்களாக மாணவர்களின் போராட்டம் என்பது மிகவும் எழுச்சி மிக போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்றது. குறிப்பாக கன்னியாகுமரி முதல் சென்னை வரை அனைத்து மாவட்டங்களிலும் மாணவர்களின் எழுச்சி போராட்டமானது கடந்த சில வாரங்களாக மிகவும் எழுச்சியுடன் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று அதற்கு முன்தினம் என்று இந்த 3 நாட்கள் மதுரையில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெறும் என எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் நேற்று அதற்கு முன்தினம் அந்த 2 நாட்களும் சரி மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தடையை மீறி நடைபெற்றது. அதில் ஒரு சில கிராமங்களில் மட்டும்தான் அந்த முறைப்படி
அந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது அந்த வாடிவாசலுக்கு பல்வேறு வகையான சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அலங்கரிக்கப்பட்டு அந்த விளையாட்டு போட்டியானது ஒரு சில இடங்களில் கிராமங்களில் குறிப்பாக மதுரையில் நேற்று காலை நாம் நேரடியாக அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ஒளிபரப்பினோம். முடக்கத்தான் என்ற பகுதியில் முறைப்படி அந்த கண்மாய் முடக்கத்தான் கண்மாயில் அந்த வாடிவாசலிலிருந்து காளைகள் திறந்து விடப்பட்டு 25 காளைகள் திறந்து விடப்பட்டது. அதில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாடுகளின் வீரியத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பரிசு தொகையும் ரொக்க பணமும் அளிக்கப்பட்டது. இதேபோல் ஒரு சில இடங்களில் வயல்வெளிகளில் காவல்துறையினருக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மதுரை மாவட்டத்தில் பல்வேறு கிராம பகுதியில் நடைபெற்றது. அதேபோல் இன்றைய தினம் சிவகங்கையில் இந்த மஞ்சு விரட்டு போட்டியானது நடைபெற்றது. இதேபோன்று மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தடையை மீறி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றிருந்தாலும் உலக புகழ்பெற்ற தலமாக இந்த பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் இந்த 3 இடம் கருதப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த அலங்காநல்லூரில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது கண்டிப்பாக நடைபெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெறவில்லை. குறிப்பாக இன்று காலை ஒரே ஒரு காளை மட்டும் இந்த மைதானத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இந்த மைதானத்தில் கவிழ்த்து விடப்பட்டது. அந்த காளை அங்கும் இங்கும் சீறி பாய்ந்தது. அதனை அடக்குவதற்கு இளைஞர்கள் மிகவும் போராடி வந்தனர். அந்த ஒரு காளைகளையும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அந்த காளைகளானது வீட்டுக்குள் அடைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த அலங்காநல்லூரில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட காளைகள் இருக்கின்றன. வீட்டுக்கு வீடு இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அவர்கள் வளர்த்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் வாடிவாசல் வழியாக இந்த ஜல்லிக்கட்டு சென்றால் மட்டுமே தங்களுடைய விவசாயம் செழிக்கும், வாழ்வு செழிக்கும், செல்வம் ஓங்கும் என்பது இவர்களுடைய ஐதீகம். அந்த வகையில் இவர்களுடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக கிராமங்களில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் மறுநாள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வந்த நிலையில் 2 ஆண்டுகள் நடைபெறாது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. இருந்த போதிலும் ஊர் கமிட்டியும் விழா கமிட்டியை பொறுத்தவரையில் தற்பொழுதோடு இந்த போராட்டத்தை நிறைவு பெற வேண்டும். தொடர்ந்து நாம் சட்ட ரீதியாக இந்த போராட்டத்தினை சந்திக்கலாம். மேலும் தொடர்ந்து பஸ் மறியல் உள்ளிட்ட முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தலாம். தற்பொழுது வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் தயவு செய்து கலைந்து செல்லுமாறு ஊர் கமிட்டியின் சார்பிலும் விழா குழுவின் சார்பிலும் பல முறை அறிவிப்பானது இன்று மாலை முதல் அறிவிப்பு வெளியிடப்பட்டு வந்தது. அதற்கு மட்டுமின்றி காவல்துறையின் சார்பிலும் வருவாய்த்துறை சார்பிலும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. 5 மணி வரை மட்டுமே உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அதை அனுமதியும் மீறி தற்பொழுது 6:30 மணி ஆகிறது. தற்பொழுது வரை அனுமதியை மீறி 1.5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை 8 மணி முதல் 9 மணி நேரத்துக்கு மேலாக அந்த இருந்த இடத்தை விட்டு அவர்கள் நகராமல் அதே இடத்தில் இருந்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டுமே நாங்கள் களைவோம் என்ற உறுதியோடு மிக திடமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் சென்று கொண்டிருக்கிறது, இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலும் ஒருவர் கூட அங்கிருந்து நகரவில்லை. குறிப்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறும் அந்த களத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் குழந்தைகளும் பெண்களும் அதிக அளவில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தின் நடுவே போராட்டக்காரர்கள் நடுவே அவர்கள் வந்து உட்கார்ந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் இளைஞர்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சுற்றி நின்று மனித சங்கிலி போன்று அவர்கள் கைகளை கோர்த்து கொண்டு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிரடிப்படையினர் காலை சரியாக 4 மணி முதல் தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவில் குவிக்கப்பட்டு வந்தனர். மேலும் கண்ணீர் புகை குண்டு அந்த வஜ்ரா வாகனம் என்று சொல்லக்கூடிய கண்ணீர் புகை குண்டு அடிக்கக்கூடிய அந்த வாகனமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அந்த காவல்துறையினர் அதனை இயக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றனர். 100க்கும் மேற்பட்ட அதிரடி காவல்துறையினர் அதாவது மொத்தத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இந்த பகுதிக்குள் யாரும் நுழையாத வண்ணம் இங்கிருந்து செல்லாத வண்ணமும் காவல்துறையினர் அனைத்து பகுதிகளுமே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த சூழலில் தற்பொழுது இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த போராட்டத்தை இத்துடன் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்துவதற்காக தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிரடிப்படை காவல்துறையினர் இதோ இந்த போராட்டக்காரர்களின் அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. குறிப்பாக அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது. ஏனென்றால் 9க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காவல்துறை வாகனங்கள் இந்த போராட்டம் நடைபெறுகின்ற வாடிவாசல் இந்த மைதானத்துக்கு அருகே நிறுத்தப்பட்டுள்ளது. அதிரடிப்படை காவல்துறையினரும் தொடர்ந்து அனைத்து 4 பகுதியிலும் சுற்றி வளைத்து நின்று கொண்டிருக்கின்றனர். எனவே இன்னும் சிறிது நேரத்தில் இவர்கள் அனைவரும் கைதாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், சுடலை நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ்பெற்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய அலங்காநல்லூரில் தற்பொழுது 5 காளைகளாவது அழுத்து விட வேண்டும் என்றும் பாதுகாப்பான முறையில் இந்த ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்துகிறோம் என்றும் அங்கு இந்த ஜல்லிக்கட்டு 5 காளைகளாக அவிழ்த்து விடப்பட்டு
அங்கு நடைபெற வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கு இருள் சூழ்ந்த வேளையிலும் காத்து கிடக்கிறார்கள். தற்பொழுது போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். இது குறித்து மேலும் பல தகவல்களை வழங்குவதற்காக அந்த பகுதியில் இருக்கும் நமது இன்னொரு செய்தியாளர் வினோத் அவர்களிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வினோத், இருக்கீங்களா லைன்ல? வணக்கம் வணக்கம் மோகன். வினோத், சொல்லுங்க, தற்பொழுது நீங்கள் இருக்கும் பகுதியில் எந்த மாதிரியான அறிவிப்புகள், ஏதேனும் புதிய அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளதா? இது குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக நான் தற்பொழுது வாடிவாசல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த பகுதியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விஜேந்திர பிதாரி அவர்கள் தனது போலீஸ் படையுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 9 மணி நேரம், இன்று காலை 9 மணியிலிருந்து தற்பொழுது வரை இடைவிடாமல் இந்த போராட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் கிராம மக்களோ இந்த போராட்டத்திற்கான அனுமதியை மாலை 5 மணி வரை மட்டுமே பெற்றுள்ளதாலும், மேலும் 5 மணிக்கு மேல் இங்கே போராட்டத்தில் கலந்து கொண்டு இருப்போர் அவர்களது சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்றும், மேலும் தங்களது வழக்கப்படி, தங்களது கிராம வழக்கப்படி, அதாவது இன்று மாலை தாங்கள் கோவில் திருவிழாவிற்கு ஏற்றப்பட்ட கொடியினை இறக்க வேண்டும் எனவும், வாடிவாசலுக்கு பூஜை செய்ய வேண்டும் எனவும், அதற்கு ஒத்துழைக்கும்படியும் இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களிடம் கேட்டுள்ளனர். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை கிராம மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த இந்த போராட்டக்காரர்கள் அதாவது 5 காளைகளையாவது வாடிவாசலில் உள்ளிருந்து வெளியே அவிழ்த்துவிட வேண்டும் என்றும், அல்லது குறைந்தபட்சமாக 2 காளைகளாவது அவிழ்த்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தற்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். இதை தவிர மாவட்ட நிர்வாகம் தரப்பில் வட்டாட்சியர், அதாவது தாசில்தார் அவர்களும் போராட்டக்காரர்களுடன் பேசினார். அவர் பேசும் பொழுதும் இது போல போராட்டம் மாலை 5 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளதாலும், மேலும் தாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போராட்டத்தினால் கிராம மக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படுகின்றது எனவும், மேலும் போக்குவரத்துக்காக அவர்கள் எங்கேயும் உள்ளே அல்லது வெளியே செல்லவோ எந்த வழியும் இல்லை எனவும், ஏனெனில் தற்பொழுது போராட்டக்காரர்கள் இந்த கிராமத்தின் மைய பகுதியில் அமர்ந்திருக்கின்றனர். அதனால் தாங்கள் போராட்டத்தை கலைத்துக் கொண்டு எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு என்னென்ன கோரிக்கை உண்டோ அதை மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்தால் மாவட்ட நிர்வாகம் அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் எனவும், மேலும் இந்த விவகாரமானது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாலும் தற்பொழுது இதில் மாநில மத்திய அரசுகள் உடனடியாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க இயலாத சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அலங்காநல்லூரில் கடந்த 400 வருடங்களாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும், அதனால் இந்த முறை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு தங்களுக்கு எப்பொழுதுமே நீ ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த இயலாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமா என்ற கிராம மக்கள் தங்கள் அச்சத்தினை போராட்டக்காரர்களிடம் தெரிவித்தனர். அவர்களையும் போராட்டக்காரர்கள் அவர்களுடைய பேச்சும் நிராகரித்து தாங்கள் போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்தனர். மேலும் அதாவது இன்று மதியம் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அலங்காநல்லூர் பகுதி பெண்கள் அந்த போராட்ட களத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தில் உட்கார்ந்தனர். ஆனால் தற்பொழுது அவர்களையும் வெளியே வரவிடாமல் போராட்டக்காரர்கள் ஒரு அரண் போல் அந்த போராட்ட மையத்தின் நடுவில் அமர்த்தி வைத்து தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் தற்பொழுது இந்த பகுதியில், அதாவது போராட்டம் நடத்தும் பகுதியில் முகாமிட்டுள்ளார். மேலும் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு 50 அதிரடிப்படை வீரர்கள் இங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழாதபடி அனைவரும் கலைந்து செல்லுமாறு தொடர்ந்து கிராம மக்கள் வலியுறுத்தியும் தற்பொழுது இந்த பேஸ்புக் மூலமாக இணைந்த இந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மோகன். வினோத், தற்பொழுது அடுத்தபடியாக 5 காளைகளையாவது அவிழ்த்து விட வேண்டும், பாரம்பரியமான முறையில் தங்களுடைய ஜல்லிக்கட்டை நாங்கள் அமைதியான முறையில் நடத்தி கொள்கிறோம் என்று தற்பொழுது அங்கு மிகுந்த எந்த ஆர்ப்பரிப்பும் இன்றி போராட்டக்காரர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த வாடிவாசலுக்கு பின்புறம் காளைகள் இருக்கிறதா, இல்லது அந்த காளைகள் இங்குதான் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது வீடுகளில் கட்டி வைக்க வேண்டும் என்ற ஏதாவது கட்டுப்பாடுகள் அந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக. அதாவது இந்த போராட்ட களமானது ஆரம்பித்த உடனேயே கிராமத்தில் இருக்கும் இன்று காலை அந்த வாடிவாசலில் வைத்து கோயில் காளைகளுக்கு பூஜை செய்யப்பட்ட பின் அனைத்து காளைகளும் அவரவர் வீட்டிலே வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால்
ஒரு ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்றால் முதலில் கோவில் காளைகளை அவிழ்த்து விட வேண்டும். அதாவது அந்த கிராமத்துல எந்தெந்த கோவில் காளைகள் வந்து வளர்க்கப்படுகின்றதோ முதலில் வரிசை பிரகாரம் முதல் பெரிய கோவில், அதுக்கு அடுத்த கோவில், இப்படி வந்து அலங்காநல்லூரை பொறுத்தவரை 5 கோவில் காளைகள் முதலில் அவிழ்த்து விடப்பட வேண்டும். அதன் பிறகுதான் வந்து மற்ற காளைகளை அவிழ்த்து விட வேண்டும். இதுதான் வந்து பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு இருக்கின்ற வழிமுறை. ஆனால் தற்பொழுது போராட்டக்காரர்களின் கோரிக்கை என்பது நீங்கள் 5 காளைகளை அவிழ்த்து விடுங்கள் என்கின்றனர். ஆனால் கிராம மக்களோ இது வந்து ஒரு தங்களுக்கு ஒரு தேவ குற்றம் ஆகிவிடும் என கருதுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வந்து இங்கே வாடிவாசலின் பின்புறம் எந்த காளைகளும் இல்லை. வாடிவாசலின் பின்புறம் ஆகிய அனைத்து பகுதிகளும் காவல்துறையினால் முழுமையாக வந்து சீல் வைக்கப்பட்டு பேரிகார்டும் வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த கோரிக்கை, போராட்டக்காரர்களின் இந்த கோரிக்கை வந்து நிச்சயமாக வந்து காவல்துறையினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றே கூறலாம். மோகன். வினோத், தற்பொழுது இருள் சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஒரு புறம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மற்றொரு புறம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை எந்த விதமாக சென்று கொண்டிருக்கிறது? அந்த பேச்சுவார்த்தை குறித்ததான தகவல்களையும் சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது காவல்துறையினரும் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது மாவட்டத்தின் RDO அவர்களும் வந்து இந்த சம்பவ இடத்திற்கு, அதாவது போராட்டம் நடக்கும் இடத்திற்கு வந்துள்ளார். அவர்கள் வந்து போராட்டக்காரர்களிடம் வந்து தற்பொழுது, ஆனால் இது ஒரு சிறிய குழப்பம் உள்ளது. அதாவது இந்த போராட்டத்திற்கு இவர்கள் தான் தலைமை வகிக்கின்றனர் அப்படி என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒருவர் அல்லது இருவர் கட்டுப்பாட்டில் அந்த போராட்ட குழு இல்லை. ஒரு 5 குழு வந்து ஒரு கோஆர்டினேஷன் மாதிரியாகவே இங்கே செயல்படுகிறது. அதனால் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் பொதுவாகவே அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதாவது ஊர் பொதுவெளியில் போராட்டம் நடக்கும் இடத்திற்கு ஒரு ஒலிபெருக்கி அமைத்து அந்த ஒலிபெருக்கி மூலியமாகவே வந்து அவர்கள் தங்களது கோரிக்கை, மாவட்ட நிர்வாகத்தினரும் சரி கிராமத்தினரும் சரி தங்களது கோரிக்கையை வைத்து வருகின்றனர். ஆனால் அந்த கோரிக்கைக்கு மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இவர்கள் வந்து அதாவது தங்கள் சைகை மூலியமாகவும் குரல் கொடுத்து வந்து நாங்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், நீங்கள் திரும்பி செல்லலாம் என்று வந்து அவர்களுக்கு வந்து பதில் அளித்து வருகின்றனர். மேலும் வந்து இந்த பேச்சுவார்த்தையானது அவர்கள் தற்பொழுது 5 மணி வரை மட்டுமே உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான கூடுதல் அவகாசம் வழங்க இயலாது. ஏனெனில் தற்பொழுது இந்த கிராம மக்கள் வந்து உள்ளே வெளியே சென்று வருவதற்கான எந்த ஒரு போக்குவரத்தும் இந்த போராட்டத்தினால் தடைபட்டுள்ளது. இந்த போராட்டம் என்பது நீங்கள் கிராம மக்களின் நன்மைக்காக செய்வீர்களானால் தற்பொழுது இந்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுங்கள் என்ற அளவிலே வந்து பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கிறது. மோகன். வினோத், குறிப்பாக தமிழகத்தின் பல பகுதிகளில் இருக்கும் சுற்றுலா தலங்களில் இந்த காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மக்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் சென்று இந்த நிகழ்வை, காணும் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். மற்றொரு பக்கம் மதுரை போன்ற பகுதிகளில் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று தங்களுடைய மக்கள் ஒரு போராட்ட பொங்கலாகவே தற்பொழுது அங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஜல்லிக்கட்டிற்கு உலக புகழ்பெற்ற ஸ்தலமாக அலங்காநல்லூர் விளங்கிக் கொண்டிருக்கும் அந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தை குறித்தான விரிவான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த போராட்டம் தொடருமே என்றால் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது மோகன், நேற்றைய தினம், அதாவது நேற்றைய இரவு அலங்காநல்லூர் கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வலியுறுத்தியும் அதற்கு தடை விதித்ததை கண்டித்தும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டது. ஆனால் தற்பொழுது இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அந்த கருப்பு கொடிகள் அனைத்து வீட்டிலுமே இருந்து அகற்றப்பட்டது. மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். ஏனெனில் இந்த போராட்டமானது கடந்த 1 மாதமாகவே இந்த கிராம மக்களை முன்னெடுத்து சென்றுள்ளனர். அதாவது ரயில் மறியல், சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரதம் மற்றும் போராட்டங்கள் என பல வழிகளில் வந்து தங்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றனர். இந்த போராட்டத்திற்கு வந்து குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்திருந்தனர். குறிப்பாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுகவின் செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அலங்காநல்லூரிலே வந்து திமுகவின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி சென்றார். அதே போல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உட்பட பலரும் இந்த கிராமத்திற்கே வந்து அந்த கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த 1 மாதமாகவே பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். அதே போல இன்று, அதாவது நேற்று வந்து முகநூல் வழியாக ஒரு கருத்து பகிரப்பட்டது. அதாவது நாளை அலங்காநல்லூர் சென்று அனைவரும் அந்த கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட விருப்பம் உள்ளவர்கள் வரலாம் என்று முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் இந்த தகவல்கள் பரப்பிவிடப்பட்டு
அதை முன்னிட்டு வந்து இங்கே வந்து இந்த போராட்டக்காரர்கள் வந்து குழுமி இருந்து தற்பொழுது இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இவர்களிடம் வந்து காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை வந்து கோரிக்கை வைத்திருந்தனர். கிராம மக்கள் சார்பில் ஒரு 4 முறை கோரிக்கை வைக்கப்பட்டது, காவல்துறையினர் சார்பில் ஒரு 3 முறை கோரிக்கை வைக்கப்பட்டது, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 1 முறை கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த அத்தனை கோரிக்கைகளும் மொத்தமாக நிராகரித்து விட்டனர். தற்பொழுது உள்ளே பெண்களும் அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களும் மற்றும் சிறுவர் சிறுமியரும் உள்ளே இருப்பதால் அவர்களை எப்படி வெளியே அழைத்து வருவது என்ற ஒரு முனைப்பில் வந்து காவல்துறையினர் இருக்கின்றனர். ஏனெனில் மேற்கொண்டு இந்த போராட்டம் நீளுமானால் அவர்களும் வந்து பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் பலரும் வெளியூரில் இருந்து வந்துள்ளனர். அதையும் வந்து போலீசார் கருத்தில் கொண்டுள்ளனர். ஆகையால் இரவு ஆவதற்குள் போக்குவரத்து வந்து இங்கே நிலைமை சீராகவும் இது போன்ற ஒரு காரணிகளை கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை விரைவில் முடிக்க வேண்டும். அல்லது இந்த போராட்டம் இது போல தொடருமானால் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக காவல்துறையினர் தங்கள் பல பிரயோகத்தை உபயோகிக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் அதற்கான சூழ்நிலை வந்து தற்பொழுது இங்கே முழுமையாக இல்லை. ஏனெனில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பெண்களும் சிறுவர்களும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டக்காரர்களின் நடுவில் இருப்பதால், அதாவது அவர்களை அரண் போல் வைத்து இந்த போராட்டக்காரர்கள் இருப்பதால் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்பு வந்து காவல்துறையினரிடம் அதிகமாகவே காணப்படுகிறது. மோகன். வினோத், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக தற்பொழுது போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அலங்காநல்லூரின் மற்றொரு பகுதியிலிருந்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுடலை, சொல்லுங்க, தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற நம்பிக்கையில் இவ்வளவு காலங்களாக இந்த காளையின் உரிமையாளர்கள் எப்படி தங்களுடைய காளைகளை பயிற்சி கொடுத்து வந்தார்கள், எப்படி அந்த காளைகள் எல்லாம் வளர்த்து கொண்டு வந்தார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது குறித்ததான தகவல்களையும் சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு என்பது பாரம்பரிய முறைப்படி பல ஆண்டுகளாக தலைமுறையாக இந்த போராட்டமானது, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த அலங்காநல்லூரை பொறுத்தவரையில் பாரம்பரிய மிக்க இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த போட்டிக்கு, அதாவது ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதாவது வீடு ஒன்றுக்கு ஒரு காளை என இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற இந்த அலங்காநல்லூரில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் இங்கு இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள். ஒவ்வொரு காளைகளும் அவர்களுடைய குழந்தைகளை போன்று வளர்த்து வருகிறார்கள். இது குறித்து இந்த ஊரை சேர்ந்த மக்களுடைய கேட்கலாம். வணக்கம், இங்கு உங்களுடைய ஊரில் வளர்க்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் எந்த முறையில் நீங்கள் பராமரிச்சுட்டு வரோம்? பிள்ளைகளை போல தான் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் அதுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், எந்த முறையில் இது பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு அதை பராமரிக்கிற வருஷம் அது கோயில் மாடு தானே அப்படின்னு நாங்கள் விட்டுறது கிடையாது. எல்லா வகையிலையும் அதுக்கு எப்படி நாங்கள் பார்க்கணுமோ அந்த முறையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை வந்து வன்முறைப்படுத்துறதுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லாத காரியம். இது வந்து எங்களுக்கு வந்து பாரம்பரியமாக தொன்று தொட்டு நாங்கள் எங்களுக்கு விவரம் தெரிய நாங்கள் ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு இப்போ 43 வயசு ஆகுது. இருந்தாலும் இந்த 3 வருஷமாக நடக்காதது எங்களுக்கு பெரிய குறையாக தெரியுது. சாமி குறைன்னு கூட சொல்லலாம். எங்கள் ஊரில் மக்களுக்கு நிறைய பேருக்கு முடியாமல் போயிடுது, நிறைய குறைபாடுகள் வந்துடுது, கொஞ்சம் வயசுக்காரவங்க திடீர்னு இறக்குறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணும். அதுதான் இந்த வாடிவாசல் வழியாக ஜல்லிக்கட்டு காளைகள் சென்றால் தான் தங்களுடைய விவசாயம் பெருகும், மழை வரும் என்ற போன்ற ஐதீகங்கள் வந்து சொல்லுகிறாங்களா? கண்டிப்பாக இருக்கு, அதெல்லாம் இருக்கு. வாடிவாசல் வழியாக காளைகள் வந்து நின்றாதான், அதுக்காகத்தான் கொண்டு வந்து சாமியை இன்னைக்கு கும்பிட்டு காளைகளை அவுத்து விட்டது காரணமே. இல்லைன்னு சொன்னால் அந்த அவுத்து விடுற எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு நடக்கணும். அதெல்லாம் வன்முறைன்றதே கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா ஆடு சாப்பிட்றாங்க, கோழி சாப்பிட்றாங்க, மாடு சாப்பிட்றாங்க, அதெல்லாம் வன்முறை தானே. அப்போ அதெல்லாம் இல்லாமல் பண்ண வேண்டியது தானே. ஏன் இதை மாத்திரம் பண்ணுறாங்க? இது வந்து வன்முறைன்னு சொன்னால் அப்புறம் அது வன்முறை இல்லையா? அதையும் எல்லாத்தையுமே நிறுத்தணும். மொத்தத்தில் வன்முறைனா எல்லாத்தையும் நிறுத்தட்டும். எல்லாத்தையும் நிறுத்தினக்கப்புறம் ஜல்லிக்கட்டை நிறுத்தட்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது என்ன முறையில் நடக்காதா? முதல் நாள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அவங்க குலதெய்வ கோயில்களில் சாமி கும்பிட்றதா சொல்லுவாங்களா? என்ன முறைப்படி ஒவ்வொரு ஆண்டு இதுவரைக்கும் நடைபெற்று வந்தது? முதல் நாத்து பொங்கல் வைப்போம், மறுநாத்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லா மாடுகளை வர சொல்லி, எல்லாமே நாங்கள் ஊர்க்காரவங்க எல்லாம் சேர்ந்து மாடுகளை வர சொல்லி பொங்கல் வச்சு அதுகளுக்கு மாடு துண்டு கட்டுவாங்க. துண்டு போட்டி அதை வர்ணம் பூசி எல்லாமே நல்லபடியாக சாமிகளை கும்பிட்டு வச்சுருந்து மறுநாத்து எங்கள் ஊரில் 3ஆம் நாத்தான் ஜல்லிக்கட்டு நடக்கும். முதல் நாத்து வந்து அவனியாபுரத்தில் நடக்கும், 2ஆம் நாத்து பாலமேட்டில் நடக்கும், 3ஆம் நாத்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கும். மக்கள் விரும்பி எங்கேருந்தெல்லாம் வருவாங்க, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வர்றாங்க. அவங்களுக்குனே நாங்கள் தனியாக இதே கட்டி வச்சிருக்கோம், கட்டணமே கட்டி வச்சோம், ஸ்டேஜே கட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு 2 வருஷம் பார்த்துட்டு ஜல்லிக்கட்டில் நான் மக்கள் பூரா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நொந்து போய் எப்படியா ஜல்லிக்கட்டு நடக்கும்னு எல்லா ஊரில் இருந்து
கோயில்களுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் ஊர் நடந்துட்டு. கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணும். அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. இந்த நேரத்தில் அந்த காளைகள் வந்து தொடர்ந்து பராமரிச்சுட்டு வரீங்களா? காளைகளோட எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிருக்கு. ஏன் குறையவே இல்லை, கூடிக்கிட்டு தான் இருக்குது. வருஷம் கூடிக்கிட்டு தான் இருக்குது. காளைகள் வந்து யாருமே நல்லபடியாக நான் எனக்கே இப்போ காளை வளர்க்கணுன்ற ஆசையே வந்திருக்கு. நாங்களே வளர்க்கணும், அந்த காளையை வளர்க்கணும், அதை பராமரிக்கணும். சாமி மாடுன் போது எங்களுக்கு ஒரு அது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களாக வந்து வருஷம் கூடிக்கிட்டு ஒழிஞ்சு குறைஞ்ச படையே இல்லை. தொடர்ந்து வந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சிகள் போராட்டம் வர்றாங்க. தமிழக முதல்வரும் இந்த ஆண்டு கண்டிப்பாக போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு நடைபெறலை. இதை எப்படி பார்க்குறீங்க? நடைபெறாது கொஞ்சம் மன வருத்தம் தான். நடைபெறணும், கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கணும். இந்த வருஷம் நடக்கல, நீ வந்து அடுத்த வருஷமாவது கண்டிப்பாக நடக்கணுன்றக்காக இந்த போராட்டமே நாங்கள் நடத்திக்கிட்டு அனைவரும் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசை ஆளக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியினரும் கண்டிப்பாக நடைபெறும் என்ற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தமிழக முதல்வரும் கண்டிப்பாக நடைபெறும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு நடக்கலை. இதை எப்படி பார்க்குறீங்க? மன வருத்தத்தோட தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க பூரா மக்கள் பூரா வந்து காத்து கிடக்கும். நாங்கள் பூரா எல்லாருமே மக்கள் பூரா வந்து காலையிலேருந்து இதே வேலையாத்தே இருக்காங்க. வேறு காலேஜ் பிள்ளைங்க வந்து இங்கே வந்து உட்காந்து இருக்காங்கன்னா உண்மைக்குமே எப்படியாவது ஜல்லிக்கட்டு நடத்திடுவாங்க, நடத்தணும், அடுத்த வருஷமாக இதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு இருக்காங்க. மணி 7 மணி ஆக போகுது. 7 மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டோம்னு ஒரே குறிக்கோளோடு இருக்கும். அதான் உண்மை. தொடர்ந்து இப்போ இருள் சூழ்ந்து விட்டது. இன்னும் வந்து போராட்டம் நீடிச்சிட்டு இருக்கு. உங்களுடைய ஊர் மக்கள் சார்பில் தொடர்ந்து ஆதரவளிக்க வருமா? நாளையும் இந்த போராட்டம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? நாளையும் தொடர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இவங்க ஏதாவது ஒரு சொல்லலைன்னு சொன்னால், நம்ம ஊருக்கான நல்லது செய்யலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாளைக்கு இந்த போராட்டம் தொடரும். கண்டிப்பாக தொடரும்.